ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு 2 கிலோ ஃபிஷ் வாங்கியிருக்கிறேன். தேங்காய் பாறை. இது வந்து கொஞ்சம் அந்த பீஸஸை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தலையை மட்டும் குழம்பு வச்சுக்கிறதா இருக்கேன். இப்போ ஃப்ரைக்கு நான் என்ன மசாலா போடுறேன்றது சொல்கிறேன். 2 ஸ்பூன்ஸ் ஃபுல்லாக மிளகாத்தூள் போடணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள், தயிர் போடலாம், கொஞ்சம் சாஃப்டண்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர், உப்பு தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். மீன் குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அண்ட் ஒரு சின்ன தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து மீன் குழம்புல போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும், 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணணும். பை த டைம் நம்ம ஃபிஷ் கறியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இப்போ மீன் குழம்பு தாளிக்க ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் அண்டு வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன், 5 க்ரீன் சில்லிஸ், 2 கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன டொமேட்டோஸ், கொத்தமல்லி, அப்புறம் அரைச்ச அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் அண்ட் ஒரு சின்ன தக்காளி போட்டு அரைச்சி வச்சோம்னா அந்த விழுது. இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்துட்டு ஊறுகாய் பண்ணேன், நெல்லிக்காய் ஊறுகாய். அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, அதுவும் கொஞ்சம் ஊற்றினேன். ஏன்னா வாசனையாக இருக்கும், அதில் கடுகு இதெல்லாம் அரைச்சி போட்டோம் இல்லையா. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஊற்றினேன் தாளிக்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. அந்த ஊறுகாய் எண்ணெய் விட்டது வந்து ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தான் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அடுத்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வாசனையாக இருக்குது.